மரங்கள். மரங்கள் பூமியின் ஆடைகள். அவை சரிகின்ற போது பூமி தாய் துகிலுரியப்படுகிறாள். மரங்கள் வருண தேவனுக்கு பூமி காட்டும் பச்சை கொடிகள், உலகம் சுவாசிக்கும் நுரையீரல்கள், காடுகளை பிரசவிக்கும் கருவறைகள். மரங்கள் பூமியின் உயிர் நாடிகள், மனிதனின் சுவாசம், பறவைகளின் கூடாரம். மரத்தினுடைய வெளிமூச்சு நம்முடைய உள்மூச்சு. மரங்கள் இல்லையேல் மனிதன் இல்லை. இங்கு மரங்கள் வளர்க்க மனிதனுக்கு மனம் இல்லை. மரம் நதிகளின் காவலன். என்னடா கவிதையா சொல்றேன்னு பாக்குறீங்களா? மரங்களை பத்தி உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்ம வேகமான வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். நம்ம இயற்கையும் சேர்த்துதான். உங்க பிறந்த நாள் அன்னைக்கு மட்டுமாவது ஒரு மரம் நடுங்க. மரத்தை பத்தி பெரிய படிப்பு படிக்க தேவையில்லை. ஆனா மரம் ஆக்சிஜனை கொடுக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மரங்கள் இல்லைன்னா ஆக்சிஜன் சமநிலை கெடும். இந்த பூமியில வாழ முடியாத சூழல் ஏற்படும். உங்களுக்கு எளிமையா புரிய ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்க. அங்க ஒரு செல்போன் டவர் வச்சிருக்காங்க. சிக்னல் நல்லாவே கிடைக்குது. இப்ப அங்க 500 பேர் இருக்காங்க. சிக்னல் கொஞ்சம் கம்மியாகுது. அப்ப அங்க இன்னொரு செல்போன் டவர் போடுறாங்க. நல்ல சிக்னல் கிடைக்க ஒரு செல்போன் நிறுவனத்துக்கு தெரியுது, மக்கள் தொகை அதிகமாகுதா, நாம அங்க டவர்ஸ் அதிகமா போடணும்னு. நம்ம மக்கள் தொகை பெருகிட்டே வருது, மரங்கள் குறைஞ்சுகிட்டே வருது. எப்படி நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும்? இப்ப புரிஞ்சிருக்கும் மரங்களின் தேவை. மரம் அழகா சொல்லுது, என்ன நடு, உன் சந்ததியருக்கு ஆக்சிஜன் தேவைய நானே பூர்த்தி செய்யறேன்னு கையேந்தி நிற்குது. மரங்களை நேசிப்போம், ஒரு மரமாவது வளர்ப்போம். நீர், தண்ணீரை பார்க்கும்போது எத்தனை சந்தோஷம். இயற்கையே அப்படித்தான். ஆனா நாம அத கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வரோம். இயற்கை ஒண்ணுக்கொண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்கும். மரம் இருந்தால்தான் மழை இருக்கும். மழைதான் நீருக்கு ஆதாரம். முக்கியமா நதிகள் தோன்றுவதற்கு மரங்கள், வறல் புல்வெளிகளும் காரணம். தன் மீது விழும் நீரை பிடிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீரை வெளியிடும். அதுதான் நமக்கு சின்ன சின்ன ஓடைகள், நதிகள், ஆறுகள்னு கிடைக்குது. தண்ணி குடிக்கலைன்னா மனிதனுக்கு உடல்ல எவ்வளவு நோய் வரும்னு அவனுக்கு தெரியல. நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம பாட்டனார் வள்ளுவன் சொன்னாங்க. 3ஆம் உலகப் போர் நீருக்காக இருக்கலாம்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நீரை பூமிக்கு அடியில் தேடாதே, வானத்தில் இருந்து வரவைன்னு நம்ம இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா சொன்னாங்க. ஆறு, குளம், நீர், குட்டை, தாமிரபரணி நதி என அனைத்தையும் தொலைச்சிட்டு நீருக்காக கையேந்திர நில ரொம்ப நாள் இல்லங்க. தண்ணீர் நல்லா கிடைச்சா கூட நாம நம்ம தாமிரபரணி நதிய பாதுகாக்க தவறிட்டோம். ஒரே ஒரு ஜீவ நதி நம் தாமிரபரணியை, நம் நீருக்கான ஆதாரம் நம் தாமிரபரணியை பாதுகாப்போம். சிம்பிளா சொல்லட்டா, உங்களுக்கு தாகம் எடுக்கு, தண்ணி கிடைக்கல, அந்த ஏக்கம் இருக்குல்ல, அது தண்ணீரின் அவசியத்தையும் தேவையையும் உங்களுக்கு புரிய வைக்கும்னு நினைக்கிறேன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா? குப்பைகளின் கூடாரமா நம் பூமி. இந்த குப்பை எங்கிருந்து வருது, எப்படி வருது, யார் உருவாக்குறா? நாம குப்பை கொட்டுறதுக்காக அழகான சதுப்பு நிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிலத்தை நாமே கெடுக்கிறோம். வீட்டை சுத்தமா வச்சிருக்க நினைக்கும் நாம நம்ம பூமிய சுத்தமா வச்சிருக்க நினைக்கிறது இல்ல. இங்கு நாம பூமிக்கு செய்யற தப்பு நமக்கானதுதான் அப்படிங்கறது நமக்கே புரியல. தினமும் நம்ம வீட்டுக்கு வந்து குப்பைய தூய்மை பணியாளர்கள் வாங்கிட்டு போறாங்க. ஆனாலும் வீதியில ஏன் குப்பை செய்யறது? குப்பைய மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிக்கிறோம். மக்கும் குப்பை இந்த பூமிக்கு கேடில்ல. ஆனா இந்த மக்காத குப்பைகள் தான் நமக்கு எதிரி.
நீங்க கேட்கலாம், உலகமே பிளாஸ்டிக் மயம்தான், யாராலையும் அதை தடை பண்ண முடியல. ஆனா நீங்க நாம மாறணும்னு சொல்றீங்க, எப்படின்னு கேக்குறீங்க. நீங்க கேக்குறது சரி. நான் உங்களை வாங்குறீங்கன்னு சொல்லல, சரியா டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பிளாஸ்டிக்கு மாற்றா உள்ளத பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். இது செஞ்சாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வீட்ல இருந்து கடைக்கு 10 தடவை போறோம். அந்த 10 தடவையும் 10 நெகிழிய வாங்குறோம். இதே நீங்க துணிப்பைய 8 தடவை கொண்டு போயிட்டீங்க, 8 நெகிழி மிச்சம். 2 நெகிழி தான். அதையும் நம்ம ஆறுல வீசாம தெருவுல போடாம சரியா டிஸ்போஸ் பண்ணோம்னா நான் சொன்ன பாதி ப்ராப்ளம் சால்வ். இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்ல, பல்லுயிர்களுக்கானது. நாம தான் சரி பண்ணணும். முயற்சி செய்வோம், இயற்கை வளங்களை மீட்போம். நன்றி.